தரமான துணிகள் குறைவான விலையில கிடைக்கும் போது நமக்கு எதுக்கு மாத்துது? ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை. வணக்கம். நக்கீரன் வலையொலி காட்சி நேயர்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பிற்கினிய நேயர்களே, இன்றைக்கு ஒரு மகிழ்வான மற்றும் நெகிழ்வான செய்தியோடு உங்களோடு வந்திருக்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்னால் இங்கிலாந்தில் இருக்கின்ற கிளாஸ்கோ நகரில் ஒரு புவியியல் பருவ மாற்றங்கள் குறித்து ஒரு உச்சி மாநாடு நடைபெற்றதை செய்தித்தாட்களில் பார்த்துருப்போம். COP26 என்று பெயர் வைத்து அழைக்கப்பட்ட அந்த மாநாடு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் என்று சம்பந்தப்பட்ட நாடுகள் 26வது முறையாக சந்திக்கின்ற காரணத்தினால் அதற்கு COP26 என்ற பெயர் உண்டு. பாரிஸில் நடந்த ஒரு மாநாட்டிற்கு பின்னால், ஜப்பானில் நடந்த ஒரு மாநாட்டிற்கு பின்னால் உலகின் பல இடங்களில் விவாதிக்கப்பட்ட ஒரு பொருள், புவி வெப்பமயமாதல் காரணமாக, புவி வெப்பமயமாகின்ற காரணத்தினால் என்னென்ன காலநிலை பருவமாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றி உலக நாடுகள் விவாதிக்கின்ற நேரத்தில் பூமியிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கரியமில வாயு CO2 என்பதை எந்த அளவிற்கு நாம் குறைக்க வேண்டும், புவியினுடைய மண்டலத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்வதை விடவும் நாம் உற்பத்தி செய்வது அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் புவி வெப்பமயமாதல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வெப்பம் அதிகமாக நடந்து கொண்டிருந்த காரணத்தினால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, எல் நினோ அப்படின்னு சொல்லுவாங்க. திடீர் என்று ஏற்படுகின்ற வெள்ளப்பெருக்குகளுக்கெல்லாம் அந்த எல் நினோ என்பது ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த வெப்பம் அதிகமாக அண்டார்டிகாவில் இருக்கின்ற பனிப்படலங்கள் உருகுவதும், இமயமலையில் இருக்கின்ற கிளேசியர்கள் என்று அழைக்கப்படுகின்ற பனி உருகுவதும் அதிகமாகின்ற காரணத்தினால் இன்னும் 20-30 வருடங்களுக்குள் உலகத்தினுடைய வெப்பநிலை 4-5 டிகிரி அதிகமாக மாறிவிட்டால் மக்களுடைய வாழ்க்கை என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த கரியமில வாயுவை வெளியேற்றுவதற்குண்டான காரணங்கள் எவையாக இருக்கிறது? இப்போது அண்டார்டிகாவில் பார்த்திங்கன்னா ஒரு 180-200 சதுர மைல் பரப்பளவு உள்ள ஐஸ் கட்டிகள் கூட வெப்பமயமாதலின் காரணமாக உடைந்து செல்லுகின்றன. பனி எப்படி உருகுகிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாததற்கெல்லாம் காரணம் நாம் தொழிற்சாலைகள் மூலமாக, கருவிகள் மூலமாக, உற்பத்திகளின் மூலமாக வெளியேற்றுகின்ற CO2 என்கின்ற கரியமில வாயுவின் காரணமாக ஏற்படுகின்ற கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த வெப்பநிலையை குறைத்தாக வேண்டும். இந்த நூற்றாண்டின் இறுதிக்குள் 1.5 டிகிரி சென்டிகிரேட் அளவிற்குத்தான் வெப்பநிலையை அதிகரிப்பதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். அதை சாதித்தாலேயே 0 டிகிரி சக்சஸ் என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு இந்த வெப்பநிலையை நாம் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதாக உலக நாடுகள் பேசிக்கொண்டிருக்கிறது. இதில் நிலக்கரியை பயன்படுத்தி உண்டாக்குகின்ற மின்சாரம், மற்ற துறைகளுக்கு பயன்படுத்துகின்ற நிலக்கரியினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கின்ற நாடுகள் நிலக்கரியினுடைய பயன்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளும் அதில் உள்ளடங்கியிருக்கிறது. பல நாடுகள் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஜப்பான் போன்ற நாடுகள் இன்னும் முழுமையாக முன்வரவில்லை. ஆனால் அமெரிக்கா, சைனா, இந்தியா போன்ற நாடுகள் தான் மிக அதிகமான நிலக்கரியினுடைய பயன்பாட்டை செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்தியா இந்த மாநாட்டில் சொல்லுவதற்கு உண்டான ஒரு காரணம் என்ன இருக்குன்னு கேட்டால், போன வாரம் கூட நம்ம பார்த்துருப்போம், தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் நிலக்கரி பற்றாக்குறையின் காரணமாக மின்சார உற்பத்தி தடையாக போகிறது, பல மாநிலங்களில் மின்சாரத்திற்குடைய பற்றாக்குறை வரப்போகிறது என்று செய்திகள் படித்தோம். அந்த அளவிற்கு நிலக்கரியினுடைய தேவை அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்தியா என்பது 2070 வரைக்கும் நிலக்கரியினுடைய பயன்பாட்டிலிருந்து வெளிவருவதற்குண்டான காரணங்கள் மிக குறைவாக இருக்கிறது. அந்த அளவிற்கு நிலக்கரி தேவைப்படுகிறது என்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி உலக நாடுகள் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் எல்லோரும் கவனிக்க மறந்திருக்கின்ற ஒரு செய்தியை குறித்துத்தான், குறிப்பாக 2-3 இளம் பெண் பிள்ளைகளை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். அதாவது இந்த மாநாடு நடந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன், இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இங்கிலாந்தினுடைய பிரதமர் போரிஸ் ஜான்சன் அவர்கள் மற்றும் இளவரசர் பிரின்ஸ் வில்லியம் அவர்கள், இவர்களெல்லாம் இருந்திருக்கின்ற இந்த இடத்தில் ஒரு பெண், 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற பெண், தான் படித்து கொண்டிருக்கின்ற ஒரு சிறிய ஊரில் சாலையில் நடந்து போகும்போது பார்க்குறா, இந்த வண்டியில் துணிகளை எல்லாம் வைத்து தேய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சலவை தொழிலாளியை கடந்து போகின்ற பொழுது அந்த நிலக்கரியை கொட்டி அதை அடிச்சிக்கிட்டு இருக்கிறதுல அவள் பார்க்குற கரியை
பார்த்துட்டு இருக்கும்போது இது வெளியேற்றுகின்ற அந்த கரியமில வாயு என்னவாக இருக்கும்? நன்றாக நிலவச்சிங்க. 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண். இந்த கரியமில வாயு எவ்வளோ வெளியே போகுது, அப்போ இது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊரில் எத்தனை பெட்டிகள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்குறா. அப்போ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6-8 பெட்டிகளை கடந்து செல்லுகின்ற ஒரு நிலைமை வருகிறது. அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனை அயன் பாக்ஸ், அதாவது சலவை தொழிலாளிகள் பயன்படுத்துகின்ற சலவை இயந்திரங்களை பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி கரிய கொட்டின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி 2 கோடி அவளுக்கு தெரிஞ்சு கணக்கு வருது. சின்னஞ்சிறு பிள்ளை மனதில் ஒரு தாக்கம் ஏற்படுகிறது. இது சம்பந்தப்பட்ட செய்திகளை எல்லாம் படிக்கிறாள். உலக அளவில் என்ன அறிவியல் மாற்றங்கள் நடக்கிறது, அறிவியல் முன்னெடுப்புகள் என்ன நடக்கிறது அப்படிலாம் அந்த பெண்ணு படிக்க ஆரம்பித்த பிற்பாடு அவளுக்கு ஒன்று தோன்றுகிறது. இந்த நிலக்கரி பயன்பாட்டை சலவை தொழிலாளிகளிடமிருந்து தடுத்துவிட்டால் இதன் மூலம் வெளியேறுகின்ற கரியமில வாயு வெளியேற்றம் என்பதை எவ்வளவு குறைக்கலாம்? இப்போது நீங்கள் சமீபத்தில் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம பயன்படுத்துகின்ற குளிர்சாதன பெட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது பாருங்கள். ஃப்ரிட்ஜு நம்ம சென்ட் அடிக்கிறோம்ல பாட்டில், இதிலிருந்தெல்லாம் வெளிவருகின்ற வாயு என்பது வெளியே வந்த அடுத்த நிமிடம் அது காற்றில் கரைவதில்லை. காற்றில் கரையாமல் நேரடியாக மேலே சென்று ஓசோன் ஓட்டைகளை போடுவதற்கு அது காரணமாக இருக்கிறது என்று கிட்டத்தட்ட 20-25 வருடங்களாகவே அதில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற சில வாயுக்களை பயன்படுத்தக்கூடாது, குளோரோஃப்ளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த குழந்தைக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மாற்று வழி செய்தால் என்னவாக இருக்கும் என்று அவள் ஆராய்ச்சி மூளை வேலை செய்து நண்பர்களோடு ஆசிரியர்களோடு அவள் உட்கார்ந்து விவாதித்து ஒரு சோலார் எனர்ஜி என்று அழைக்கப்படுகின்ற சூரிய ஒளியை பயன்படுத்தி நாம் ஒரு சலவை இயந்திரத்தை பயன்படுத்தினால் அதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் என்பதை அவளாக உட்கார்ந்து வேலை பார்த்து பல நண்பர்கள்ட்ட எல்லார்கிட்டையும் பேசி ஷீ இஸ் ரிசர்ச்சிங் ஆன் த சப்ஜெக்ட் கண்டினியூவஸ்லி. வினிஷா உமாசங்கர்னு அந்த குழந்தைக்கு பேர். இன்றைய தேதிக்கு 15 வயசு ஆகுது. அவங்க என்ன செய்கிறாங்க, அயன் மேக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை உள்ளே வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி சார்ஜ் செய்து அதை பயன்படுத்தினால் ஒரு சலவை இயந்திரம் எத்தனை மணி நேரம் வேலை செய்யும் என்று பார்த்தால் ஒரு 6 மணி நேரம் வேலை செய்கின்ற அளவிற்கு அதில் சக்தியை சேமிக்க முடியும். சேமித்து வைத்த சக்தியின் மூலமாக 6 மணி நேரம் வேலை செய்கின்ற ஒரு சலவை இயந்திரத்தை உருவாக்க முடியும் என்பதை கண்டுபிடித்து அதற்குண்டான பேட்டன் ரைட்லாம் வாங்கி ஒரு வண்டி ஒன்று தயார் பண்ணுறா. அதுக்கு பேர் அயன் மேக்ஸ்ன்னு பேர். அந்த வண்டியில் என்ன வசதின்னு கேட்டிங்கன்னா, சைக்கிள் மாதிரி அதை எந்த இடத்திற்கும் தள்ளி கொண்டு போய் நிறுத்தி கொள்ளலாம். அதிலே ஒரு மொபைல் ஃபோன் வச்சு போகிறவங்க பேசி காசு போட்டுட்டு பேசுகிற மாதிரி ஒரு வசதியை வைத்துக்கொண்டு சார்ஜ் செய்யப்பட்ட வண்டியை தள்ளி கொண்டு போய் எந்த இடத்திலும் நிறுத்தினால் 6 மணி நேரம் துணிகளை சலவை செய்யலாம். இதன் மூலம் சலவைக்காரர்கள் பயன்படுத்துகின்ற நிலக்கரியினுடைய பயன்பாட்டை, கரியினுடைய பயன்பாட்டை தடுக்க முடியும் என்று கண்டுபிடித்த காரணத்தினால உலக அளவில் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் உண்டான நீங்கள் உங்கள் கருத்துக்களை அல்லது பேப்பர்களை எல்லாம் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த இங்கிலாந்தில் இருக்கின்ற பிரின்ஸ் வில்லியத்தினுடைய ஃபவுண்டேஷன் எர்த்ஷாட்டின் பேர், அவங்க இந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு போட்டி மாதிரி வச்சு அந்த பேப்பர்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற இடத்துல தெரிவு செய்யப்பட்ட ஃபைனலிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற பேனல்களில் 10-15 பிள்ளைகள் என்று நினைக்கிறேன். அதில் இந்த பெண் ஒன்று, வினிஷா உமாசங்கர். வினிஷா உமாசங்கர் எங்கும் வானத்திலேருந்து இறங்கி வரலைங்க. தமிழ்நாட்டில் இருக்கின்ற திருவண்ணாமலையில் படித்து கொண்டிருக்கின்ற ஒரு சின்னஞ்சிறு பெண். திருவண்ணாமலையில் படித்து கொண்டிருக்கின்ற இந்த சின்ன பெண்ணுக்கு இந்த அனுபவம் கிடைத்து கிளாஸ்கோவில் 31ஆம் தேதி நடந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில், ஜோ பைடன் முன்னிலையில், உலக தலைவர்கள் முன்னிலையில் கொடுக்கப்பட்ட 5 நிமிடத்தில் பேசிய அந்த பேச்சு என்பது அந்த பெண்ணை இன்றைக்கு உலக அரங்கில் ஒரு முக்கியமான நபராக 15வது வயதில் தன்னைத்தானே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாள் அந்த பெண். தமிழ்நாட்டு பெண் என்பது முக்கியமல்ல, அந்த பெண் பேசிய பேச்சில் 4-5 செய்திகளை சொல்லுகிறாள். பெரியோர்களே, தாய்மார்களே என்றெல்லாம் அழைக்காமல், நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், நாங்கள் செய்ய விரும்புகிறோம், நான் இந்தியாவிலிருந்து வந்தவள் அல்ல, இந்த மண்ணிலிருந்து வந்தவள். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஐ எம் நாட் அ கேர்ள் ஃப்ரம் இந்தியா, ஐ எம் ஃப்ரம் த எர்த் என்கின்ற அந்த 2 வரிகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மண்டையிலும் சம்மட்டி அடியாக விழுந்து கொண்டிருக்கிறது. தலைவர்களை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் செய்ய விரும்புகிறோம். அவள் அரசியல்வாதிகளை குறை சொல்லவில்லை, யாரையும் அவள் பகைத்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த வாசகத்தில் நாங்கள் கோபமாக இருக்கிறோம், நாங்கள் செய்ய விரும்புகிறோம், எங்களை செய்ய விடுங்கள். இன்றைக்கு நீங்கள் சொல்லுகின்ற இந்த பேச்சு இன்னும் 100 வருடம் ஆனாலும் எனக்கே 90-94 வயதாகிவிடும்.
நாம் இப்படியே பேசிக்கொண்டிருப்பதை விடவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னெடுக்க வேண்டும் என்று அந்த பெண் பேசுகிறாள். அப்படி பேசப்பட்ட பேச்சின் காரணமாக அந்த பெண் உலக அரங்கில் தன்னை முன்னிறுத்திக் கொள்வது முக்கியமல்ல, அவள் கொண்டு வந்து முன்னிறுத்தியிருக்கின்ற அந்த அயன் மேக்ஸ் என்ற கான்செப்ட் இருக்கிறதே, அது சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி செய்யப்படுகின்ற சலவை இயந்திரங்களுக்கும் நிலக்கரியினுடைய பயன்பாட்டை குறைப்பதற்கும் மிகப்பெரிய காரணியாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது. இதில் பெண் என்பவள் படிக்கவே கூடாது, பெண் என்பவள் முன்வந்திடவே கூடாது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்த ஒரு சமூகத்தில் வாய்ப்பு கொடுக்கப்படுமானால் அந்த பெண் வந்து என்ன இனத்தை சார்ந்தவள், எந்த வம்சத்தை சார்ந்தவள், அவள் குலம் என்ன, கோத்திரம் என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் திருவண்ணாமலையில் இருக்கின்ற ஒரு பெண்ணுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை ஒரு ஸ்பார்க் என்று சொல்வார்களே, அப்படி மண்டையில் ஏற்பட்ட ஒரு பொறி ஒளிச்சத்தை, அந்த பொறி வெளிச்சத்தை உலக அரங்கில் ஏற்றுகின்ற அளவிற்கு அவளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற அந்த அறிவு கூர்மையை நாம் 2 கைகளையும் கூப்பி வணங்கி வாழ்த்தி அந்த குழந்தையை வாழ்த்த வேண்டும். இதை சொல்கிற இந்த இடத்துல இன்னொன்னையும் நம்ம பார்க்கணும். இதே மாதிரி ஒரு குரல் கிட்டத்தட்ட 3-4 வருடங்களுக்கு முன்னால் ஸ்வீடனிலிருந்து ஒலித்தது. கிரேட்டா தன்பர்க்னு அந்த குழந்தைக்கு பேர். அவளுக்கும் அன்றைக்கு 15 வயது. கிரேட்டா தன்பர்க்கும் இதை போல ஐநாவினுடைய கூட்டமைப்பில் சென்று வட அமெரிக்காவில் நடந்த ஒரு கூட்டத்தில் யூ ஹேவ் டெஸ்ட்ராய்ட் அவர் ட்ரீம்ஸ், எங்கள் கனவுகளை சிதைத்து விட்டீர்கள், எங்களுக்குண்டான இந்த வாழ்க்கையை புவியியலில் கொடுப்பதை நீங்கள் அழித்து விட்டீர்கள் என்று பேசிய அந்த பேச்சு கிட்டத்தட்ட 3-4 முறை அவருக்கு நோபல் பரிசை கொடுப்பதற்குண்டான பரிந்துரைகளை செய்கின்ற அளவிற்கு கிரேட்டா தன்பர்க் என்ப சிறு பெண்ணும் இன்றைக்கு உலக அரங்கில் ஒரு ஒப்பற்ற தலைவியாக உருவெடுத்து வந்து கொண்டிருக்கிறாள். இதில் கிரேட்டா தன்பர்க்குள்ள ஒரு தெரியாத ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைக்கு 3 விதமான குறைபாடுகள் இருக்கிறது. ஒன்று ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் சொல்கிறாங்க, இன்னொன்று அப்சசிவ் கம்பல்சரி டிசார்டர்ன்ற ஒரு ஓசிடி, 3வது செலக்டிவ் மியூட்டிசம் என்று 3 குறைபாடுகளை உடைய அந்த பெண் தானே வந்து அதை டெட்டாக்ஸில் வந்து பதிவு பண்ணியிருக்கு. அதாவது அந்த குழந்தையால் வந்து எல்லாரும் இருக்கிற இடத்துல சடார்னு பேச முடியாது, என்ன நினைக்கிறாளோ என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேச முடியும். அது அந்த அம்மா பதிவு பண்ணுற அந்த குழந்தை, ஒருவேளை நான் இதை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குறைபாடு எனக்கு இயற்கை கொடுத்திருக்கிறதோ, ஆனால் என்னை பேச வைத்தது இதற்காக நான் பேசுகிறேன் என்று இத்தனை குறைபாடுகள் இருக்கின்ற கிரேட்டா தன்பர்க் பேசியதற்கு பின்னால் உலக அரங்கில் இன்றைக்கு கிரேட்டா தன்பர்க்கிற்கு ஒரு மிகப்பெரிய இடம் வந்திருக்கு. இந்த 2 பெண்களும் 2 பெண் குழந்தைகளும் 15 வயதிலேயே பேசியிருக்கிற பேச்சு என்பது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளையும் அறிவியல் அறிஞர்களையும் அந்த பார்வையை அப்படியே தலைகீழாக தொங்க போட்டு, ஆகா பிள்ளைகள் பேசுகின்ற பேச்சின் முன்னால் செயல்தான் முக்கியம் என்பதாக அவர்கள் நிமிர்ந்து பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது உலகம் என்ன நினைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் புவி மண்டலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகின்ற கரியமில வாயு என்பது அதிகமாக இருக்க வேண்டும், உற்பத்தி செய்ய வேண்டியது என்பது குறைவாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த பூமி பந்தை இயற்கை பேரிடர்களிலிருந்து காப்பாற்ற முடியும் என்கின்ற அறிவியல் உண்மையை இந்த 2 பெண் பிள்ளைகள் உலகத்தினுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களின் மூலமாக எல்லா இடங்களிலும் சென்று விதையாக விழுந்து விட்டார்கள். ஆனால் இதுக்கு கொடுக்க வேண்டிய வெளிச்சத்தை வந்து ஊடகம் அந்த அளவிற்கு கொடுக்கலன்றது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். எனக்கு ஒரு சின்ன மகிழ்வான செய்தி அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளை இருக்கின்ற திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற திருக்கோயிலூருக்கு அருகில் வந்த சிற்றூரிலிருந்து வந்த ஒருவன் நான். எனக்கு ஏதோ என் பக்கத்து வீட்டு பிள்ளை செய்ததைப் போல ஒரு சிறிய மகிழ்ச்சி அதில் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து நாம் பார்க்கின்ற பொழுது 17வது வயதில் நோபல் பரிசை பெற்ற இன்னொரு குழந்தையை பற்றியும் 2 நிமிடம் நாம் யோசிக்க வேண்டும். மலாலா யூசுஃபாய் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஸ்வாட் பள்ளத்தாக்கில் பிறந்த ஒரு இஸ்லாமிய சின்னஞ்சிறுமி தெஹ்ரிக் தாலிபான் பாகிஸ்தான் என்று அழைக்கப்படுகின்ற தீவிரவாத குழுவினால் பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது சுடப்பட்டாள். ஆனால் அதற்கு முன்னால் எல்லா பிள்ளைகளும் படிக்க வேண்டும், எங்களுக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஒரே ஒரு பேனாவை கொடுங்கள் என்று கேட்ட சிறுமி துப்பாக்கி குண்டுகளை முகத்தில் வாங்கி கொண்டு சிதைந்த முகத்தோடு இங்கிலாந்து சென்று படித்துவிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை முடித்துவிட்டு 17வது வயதில் நோபல் பரிசு வாங்கி கொண்டு உலக முழுமைக்கும் இன்றைக்கு பெண்களுக்கு கல்வி அறிவு தேவை என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறாள். 3 பெண்கள் பற்றி பேசிவிட்டோம். ஒன்று, இயற்கையின் காரணமாக அல்லாமல் இயற்கையாகவே கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதற்காக துன்பத்தை சுமந்தவள், முகத்தில் குண்டடிப்பட்டவள். 2வது, கற்றல் குறைபாடுகளைப் போல ஒரு குறைபாடுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண் உலகத்தினுடைய புவிமண்டலத்தை காப்பாற்றுவதற்காக பேசிய பேச்சு. 3வது, தமிழ்நாட்டிலிருந்து என் வீட்டு குழந்தை ஒன்று சென்று பேசிய பேச்சு. இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒன்றை நாம் கடந்து வந்திருக்கிறோம்.
சொன்னால் இன்னும் உங்களுக்கு நெகிழ்வாக இருக்கும். 2 வருடங்களுக்கு முன்னால் என்று நினைவு, தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்க திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ள தகராறு. கணவனும் மனைவியும் பேசிக்கொள்வதில்லை. அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை அப்பா எப்பொழுதும் அம்மாவை திட்டிக்கொண்டே இருக்கிறாள் என்பதாக அப்பாவுடன் பேசுவதை நிறுத்தி விடுகிறாள். அப்பா கையெடுத்து கும்பிட்டு போய் அந்த பெண்ணுக்கிட்ட கேட்குறாருன்னா, அம்மா கிட்ட பேசுகிறது முக்கியம் இல்லைம்மா, நீ என்கிட்ட பேசாமல் இருக்காத, என்னால் முடியலன்னு சொல்லும்போது அந்த பெண்ணு சொல்கிறா, நான் உங்ககிட்ட பேசணுன்னா ஒரே ஒரு கண்டிஷன். என்னம்மா சொல்லுன்னு கேட்டவுடனே, நீ என்னுடன் பேசுவதற்காக என் வீட்டிற்கு பின்னால் அழுக்கும் குப்பையுமாக நிறைந்து பாசியை வைத்து மூடிக்கொண்டிருக்கின்ற இந்த குட்டையை கொஞ்சம் சரி செய்து விட்டு வந்தால் நான் உன்னோடு பேசுவேன் என்று ஒரு சிறு பெண் அப்பாவிடம் சொல்லுகிறாள். ஒற்றை மனிதராக அந்த மனிதன் அந்த குளத்தையெல்லாம் சுத்தம் செய்துவிட்டு என்ன செய்யணுமான்னு கேட்டப்போ அப்பாவையும் அம்மாவையும் அந்த பிள்ளை சேர்த்து வைத்தாள் என்கின்ற செய்தியை நான் செய்தித்தாட்களில் படித்தேன். அந்த குழந்தையின் பெயர் அனிதா என்று நினைக்கிறேன், சரியாக நினைவிற்கு வரவில்லை. இத்தனை வாய்ப்புகளெல்லாம் கிடைத்த இந்த பெண் குழந்தைகள் பேசிய பேச்சை விட எந்த விதமான வாய்ப்பும் இல்லாமல் கிராமத்திலிருந்தும் ஒரு தமிழ் பெண் பேசிய பேச்சு என்பது என் நினைவிற்குள் வந்து போகிறது. நண்பர்களே, கற்கை நன்றே கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அவ்வை பாட்டி சொன்னதை போல இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு எத்தனை வீடுகளில் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த செய்திகள் சென்று சேர வேண்டும். இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு பெண் குழந்தைகளுடைய பேச்சு என்பது உலகத் தலைவர்களையே திரும்பி வைத்து பார்க்க வைக்கிறது என்று சொன்னால், நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த ஞானத்தை, இந்த அறிவை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது. எத்தனையோ செய்திகளில் அவர்கள் திசை திரும்பி போய் நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்பிக்கை கீற்றாக, நம்பிக்கை ஒளியாக நம் வீட்டு பிள்ளைகளே இன்றைக்கு உலக அரங்கில் ஒளி தீபமாய் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். எல்லோரும் இதை பின்பற்றி அந்தந்த வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளை நீங்கள் இதை போன்ற அறிவை அவர்களுக்கு ஏற்றிக்கொண்டே இருங்கள். பெண் பிள்ளைகள் என்பவர்கள் குறிப்பாக படிக்க வேண்டும் என்பதுதான் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தத்துவம். எல்லா சுயமரியாதை குடும்பங்களும் அறிந்த தத்துவம் என்பதென்ற காரணத்தினால் எந்த விதமான ஜாதி மத இன வேறுபாடுகள் இல்லாமல் கல்வி அறிவொன்றே உலகத்தை நிமிர்த்தும் என்பதற்கு இந்த செய்திகள் துணையாக நிற்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.